ரயில் பயணிகள் சங்கத்தைச் சேர்ந்த மாரிமுத்து நம்மோடு இணைப்பில் இருக்கிற அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இந்த ரயில் கட்டண உயர்வு அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க, எப்படி பாக்குறீங்க இந்த கட்டண உயர்வு? இந்த கட்டண உயர்வு பயணிகளை அச்சுறுத்துற அளவுல இல்லைன்றதுதான் உண்மை. 215 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த சேஞ்சும் இல்ல, சீசன் டிக்கெட்டுக்கு சேஞ்ச் இல்லைன்றது மிக ஆறுதலான விஷயம். அதுக்கப்புறம் சாதாரண வகுப்புக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 1 பைசான்னோ ஏசிக்கு 2 பைசான்னு சொல்றது ஒரு டிக்கெட்டுக்கு சென்னையில இருந்து மதுரை வரைக்கும் எடுத்துக்கிட்டா ஒரு 500 கிலோமீட்டருக்கு 10 ரூபா கூடன்றது ஏசியில ஒன்னும் பாதிப்பான விஷயம் இல்லை. ஆனா அதே நேரத்துல இதற்கு எதிர்ப்பா தன்னுடைய வருமானங்களில் 63,000 கோடி ஓய்வூதியத்துக்கு கொடுக்கக்கூடிய ரயில்வே நிர்வாகம் அதை தொடர்ந்து கொடுக்கறதுல தவறு இல்லை. ஆனா பயணம் பண்ணக்கூடிய பயணி எந்த பயணி மூலமா வருமானம் வருதோ அந்த பயணிக்கு தேவையான அடிப்படை வசதியான ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் லிப்ட், அது இல்லாம குடிநீர், கழிப்பறை வசதியை இன்னும் மேம்படுத்தி தரணும்ன்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இதை பெரிய பாதிப்பா நாங்க நினைக்கல. அக்கறையோடு 215 கிலோமீட்டர் வரைக்கும் கட்டண உயர்வு இல்லை, சீசன் டிக்கெட் உயர்வு இல்லைன்றது நடுத்தர மக்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல செய்தியா தான் பாக்குறோம். இதை சிறப்பா உணர்ந்து இந்த செயல்படுத்தி இருக்கிறது நல்லதா தான் பாக்குறோம். இதை முழு மனதோட நாங்க இதை வரவேற்கிறோம். பெரிய சுமை இல்ல, ஓரளவுக்கு எங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முறையான ஒரு கட்டணம் தான் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்கிறீங்க. பயணிகளுக்கான கோரிக்கைகளா நீங்க ஏதாவது பிரதிநிதித்துவப்படுத்த விரும்புறீங்களா? அதான் பயணிகளுடைய கோரிக்கைன்றது என்னன்னா, ரயில் நிலையங்கள்ல அடிப்படை வசதிகள் அதிகரிக்கணும். இப்ப உங்களுக்கு கழிப்பறைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு மணி நேரத்துக்கு கட்டணம்னு செலுத்துற ஒரு 20 ரூபாய் கட்டணம்னு சொல்லி ஒரு ஏசி ஹால் மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்குள்ளதான் இருக்கு. ஒரு நார்மலா அது கொடுக்க முடியாத நிலையில இருக்கக்கூடிய ஒரு சராசரி பேசஞ்சருக்குரிய வசதியா ஓபனா இருக்கக்கூடிய கழிப்பறை முழுவதும் சுகாதாரத்தோட இருக்கிற கழிப்பறைகள் மெயினான ரயில் நிலையங்களும் மற்ற சிறு ரயில் நிலையங்களும் ஒழுங்கான முறையில மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கணும்ன்றதுதான் முதல் கோரிக்கை. அத மாதிரி குடிநீர் பாதுகாக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடி தண்ணீர் சின்ன ரயில் நிலையத்திலிருந்து பெரிய ரயில் நிலையமா இருந்தாலும் எல்லா இடத்துலயும் இருக்கணும். எல்லாராலையும் 10 ரூபா 15 ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் வாங்க முடியாது. சோ அந்த வசதி இருக்கணும். முதியவர்கள் அதிக ரயில் பயணத்தை விரும்புறதுனால எல்லா ரயில் நிலையங்களிலும் லிப்ட் வசதியும் இல்லைன்னா பேட்டரி கார் வசதியும் இல்லைன்னா எஸ்கலேட்டர் வசதி கண்டிப்பா இருக்கணும். ஒரு பாதுகாப்பான நேரத்துல இரவு நேரத்துல காவலர்கள் அந்த ரயில் நிலையத்துல பாதுகாப்புக்கு ஒவ்வொரு ரயில் நிலையத்துல இருந்தா தான் இன்னைக்கு பெண்கள் வேலைக்கு போயிட்டு அதிகப்படியான நேரத்துல லேட்டா வரக்கூடிய நேரத்துல ரயில் நிலையங்கள்ல காவல் பணி இருக்கிறது மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கூடுதல் அக்கறை செலுத்தினாங்கன்னா தான் பயணிகளுக்கு இன்னும் முழு திருப்தி இருக்கும். அதே மாதிரி வந்தே பாரத் ரயில் நிலையங்கள்லாம் வந்தே பாரத் ரயில்லாம் மிக நல்ல வரவேற்போட இருக்கக்கூடிய அந்த வந்தே பாரத்தை இன்னும் அதிகப்படியான நிறுத்தங்களை அனுமதிக்கணும். அனுமதிச்சா தான் அந்த ரயிலை எல்லா ஊர்ல இருக்கிறவங்களும் பயன்படுத்த முடியுன்றதான் எங்களுடைய கோரிக்கைகள். கட்டண உயர்வு பெரிய சுமை இல்லை, அதே நேரத்துல ரயில் நிலையங்கள் இருக்கக்கூடிய வசதிகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. நன்றி திரு மாரிமுத்து.